Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about the second coming of our Lord and Savior Jesus Christ. Watch with faith and expectation, you will be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak about all the things the Lord is going to do in New Year 2026. இந்த புதிய வருஷம் 2026 வருஷத்துல கர்த்தர் செய்ய போற காரியங்கள் எல்லாம் கூட பற்றி பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful viewers in the matchless name above all names. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அந்த மேலான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். In the next 20 minutes, the Lord is going to open the eyes of your understanding to receive the revelation of where we are in the timeline of God and to prepare for it. அடுத்த 20 நிமிஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்க மனக்கண்களை திறந்து வந்து இப்போ கர்த்தருடைய காலகட்டத்துல நேரம் கேலண்டர் காலத்துல நாம் எங்கே இருக்கிறோம் என்றும் அறியும்படிக்கு பிறகு அதுக்கு ஆயத்தப்படும்படிக்கு ஹல்லேலூயா நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். If you need prayer, call that number on the screen. ஜெபம் தேவைப்பட்டா அந்த டெலிஃபோன் நம்பர் கூப்பிடுங்க. The very instant you call on the Lord Jesus, He'll be at your side to deliver you. நீங்கள் கூப்பிடுற அட்சணமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருகிலே வந்து விடுதலை ஆக்குவார். Shall we constrain Him to come? அவரை நாம் வருந்தி அழைப்போமா? மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவனியில் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. We are now in the second month of New Year 2026. And if you listen to the messages spoken of by powerfully anointed saints of God who have even passed away 50 years ago, they have spoken that 2026 is one of the worst years. அப்போ நம்ம இப்போ நான் 2026 வருஷத்துல 2ஆம் மாதத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். மறைந்து போன கர்த்தர் வல்லமையா உபயோகப்படுத்தின ஊழியக்காரர்களுடைய செய்தி, 50 வருஷம் முன்ன மறிச்சவங்க பேசின செய்திகள், அவங்க உயிரோடு இருக்கும் பேசின செய்திகளை பற்றி நாம் கேட்டா 2026 வருஷத்தை பத்தி அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அது ஒரு ரொம்ப பயங்கரமான வருஷம்னு சொல்லி அவர்கள் 50 வருஷம் முன்ன மறிக்கிறதுக்கு முன்னே பேசியிருக்கிறார்கள். We are living in the very very end of times. நாம் இப்போ கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Where God is working in the spiritual and natural realms in fulfillment of prophecies to usher in His second coming. அப்போ நாம் வந்து கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியால் தேவன் வந்து ஆவிக்குரிய பரிமாணத்திலையும் இயற்கையான பரிமாணத்திலையும் கடைசி காலத்துல என்ன செய்கிறாரோ அந்த காரியங்களை நடப்பித்து கொண்டு வருகிறார். அதெல்லாம் ஆண்டுடைய 2ஆம் வருகையை வர வைக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் உரைத்த பிரகாரம் நடக்கிறது. Something is shifting, something is changing. ஒரு சில காரியங்கள் இன்னொரு பரிமாணத்துக்கு போய் கொண்டிருக்கிறது, ஒரு சில காரியங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. Those who have eyes to see and ears to hear can sense it. கண்கள் இருக்கிறது அது பார்க்கும்படிக்கு இருக்கிறவர்களுக்கு பார்க்குவார்கள், காதுகள் இருக்கிறவர்களுக்கு கேட்பார்கள். The age of lukewarm Christianity is ending. அனலும் இல்லா குளிரும் இல்லாத வாழ்க்கிற கிறிஸ்தவம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. The time of testing
is beginning, and the greatest move of God's Spirit that this generation has never seen is on the horizon. இப்போ வந்து பரீட்சை பார்க்கிற காலத்துல ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. பிறகு தேவனுடைய ஆவிக்குரிய பெரிய கிரிய ஆவியில செய்யற காலகட்டத்துல சரித்திரம ஆரம்பத்திலிருந்து நடக்காத காரியங்கள் எல்லாம் இந்த சந்ததி பார்க்க போறார்கள். The question is, will you be ready for it? கேள்வி என்னவென்றால், நீங்கள் அதுக்கு ஆயத்தமா இருக்குவீர்களா? In Luke chapter 10 verse 42, Jesus said, one thing is needful to be ready for it. To Martha, who was troubled about many things. அப்போ லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனத்துல தேவையானது ஒன்றே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்தாள் அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தபடியால் என்ன சொல்லுகிறாரு? அநேக காரியத்தை கொடுத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனாலும் தேவையானது ஒன்றே. டுடே வாட் இஸ் இட் யூ நீட்? இன்றைக்கு தேவையானது ஒன்றே எதாவா இருக்கிறது. wholehearted surrender to a God who loves you more than you can ever think or imagine. உம்முடைய முழு இருதயத்தோடு அளவில்லாத உண்மை நேசிக்கிற ஒரு தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கிறது தான். As God's word says, judgment begins in the house of God first. கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுகிறது? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல முதல்ல ஆரம்பமாகிறது. This year in the spiritual realm, God is going to start his judgment in the church of God. இந்த வருஷத்துல தேவன் வந்து ஆவிக்குரிய பரிமாணத்துல தன்னுடைய சபையில நியாய தீர்ப்பை ஆரம்பிக்கிறார். among his own people, தன்னுடைய சொந்த ஜனங்க மத்தியில. As the end time harvest is coming very soon, the Lord God is going to separate the sheep from the goats, the wheat from the tares, the wise virgins from the foolish virgins. இப்போ அறுவடையின் காலம், கடைசி அறுவடையின் காலத்துல இருக்கிறபடியால் தேவனாகிய கர்த்தர் வந்து பிரிக்க போகிறார்கள். யாரை பிரிக்க போகிறார்கள்? வெள்ளை ஆடும் செம்மறி ஆடுகளும் பிரிக்க போறார்கள். கோதுமையும் களையும் பிரிக்க போகிறார்கள். புத்தியுள்ள கன்னிகைகளையும் புத்தி இல்லாத கன்னிகைகளையும் பிரிக்க போறார்கள். When the disciples asked the Lord Jesus as to whether they can go and pull up the tares, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்கள் கேட்டார்கள், நாங்கள் போய் களை எடுத்து போட்டான்னு சொல்லி கேட்டார்கள். He said, not now, in case you pull up the wheat along with it. அப்ப இயேசு கிறிஸ்து பதில் என்ன சொன்னார்கள்? இப்ப வேண்டாம், ரெண்டும் ஒன்னா வளரட்டும், let it grow together. நீ களை பிடுங்கி எடுக்கும் போது கோதுமை கூட அது கூட வெளியே வந்துச்சு, என்ன பண்றது? Hallelujah. But in the end, the wheat will be gathered into the barns and the tares will be bound up and thrown into fire to be burned. கடைசியில கோதுமை கலந்தத்துல சேர்க்கப்படும். பிறகு கலையை வந்து கட்டி சுட்டரிக்கிறதுக்கு அக்னியில போடப்படும். The separation is about to start and you should know where you are. பிரிக்கிற அந்த காலத்துல இப்போ நாம் இருக்கிறோம். நாம் எந்த பக்கம் இருக்கிறோம்னு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The Lord is marking his chosen ones. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மேல அடையாளத்தை போடுறார்கள். It is only the marked ones that are going to be taken when the bridegroom, Lord Jesus Christ, comes to take his bride. அப்போ அடையாளம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல அடையாளம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மணவாட்டியை கொண்டு வரும்போது போவார்கள். On the other side, we see natural disasters and they are going to be intensified. இன்னொரு பக்கம் இயற்கையா வர ஆபத்துகள், பயங்கரங்கள் வந்து அதிகரித்து நடக்க போறதை பார்க்கிறோம். earthquakes, tsunamis, volcanoes and floods. பூமி அதிர்ச்சி அதிகமா, சுனாமி இன்னும் அதிகமா,
எரிமலைகள், வெள்ளங்கள் எல்லாம் அதிகமா வல்லமையில நடக்கும். The shaking we saw in Haggai 2 has already started. Haggai 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிற தேவன் அசைக்கவே போகிறேன்னு சொல்றது ஏற்கனவே இப்ப ஆரம்பமாயிட்டு இருக்குது. And the Lord is pouring out his wrath on the ungodly. கர்த்தர் தன்னுடைய கோபாக்னியே தேவ பக்தி இல்லாதவர்கள் மேல ஊற்றுகிறார்கள். If you read in Malachi chapter 4 verse 1 to 3, it says, "For behold, the day cometh that shall burn as an oven, and all the proud and all that do wickedly shall be stubble, and the day that cometh shall burn them up, saith the Lord of hosts, it shall leave them neither root nor branch. But unto you that fear my name shall the Son of Righteousness rise with healing in his wings. And you shall go forth and grow up as calves in the stall, and you shall tread down the wicked, for they shall be ashes under the soles of your feet. And in that day, I shall do this, saith the Lord of hosts." மல்கியா 4ஆம் அதிகாரத்துல 1-3 வரைக்கும், இதோ சூளை போல எரிகின்ற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம செய்கிற யாவரும் கூட துரும்பை போல இருப்பார்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் பயந்திருக்கிறவர்கள் மேல் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். Hallelujah. So what do we see here? God is going to protect those who obey him as the Israelites did when they were in Egypt. அப்போ கர்த்தருக்கு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், இஸ்ரேல் ஜனங்க எகிப்துல இருந்து எப்படி விடுதலை வெளியே வந்தாங்களோ கர்த்தர் கொடுத்த கட்டளை பிரகாரம் செய்துட்டு அதே போலவே இப்போ கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தர் விடுதலை ஆக்குறார், காப்பாத்துகிறார்கள். At the first Passover, when they had to do certain things, if they wanted the destroyer angel to pass their house without death taking place, அப்போ முதல் பஸ்கால என்ன செய்வனுமா இருந்துச்சு, ஒரு சில காரியங்களை கர்த்தர் செய்யணும்னு சொன்னார்கள். அப்போ சங்கார தூதன் அவங்க வீடை கடந்து போவார்கள், மரணம் அவங்க வீட்டுல நடக்காது என்று. We are living in the times and seasons where a new era is dawning. அப்போ நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறது. அது இப்ப ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. The beginning of the greatest harvest the world has ever seen. உலகமே பார்க்காத ஒரு பெரிய அறுவடை இப்ப நடக்க போகிறது. The fulfillment of everything the prophets spoke about and the apostles long to see. சொன்ன தீர்க்கதரிசிகள் எல்லா காரியங்களும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதும், பிறகு அப்போஸ்தலர் பெண்டிகாஸ்ட் நாள்ல நடந்ததை விட இன்னும் மேலான காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் இப்ப செய்ய போறது. அப்போஸ்தலர்கள் கூட அது பார்க்க ஆசைப்பட்டார்கள். The Lord Jesus is coming soon in power and you have to prepare your hearts. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வல்லமையோடு வருகிறார். நீங்கள் உங்க இருதயத்தை தான் ஆயத்தப்படுத்த வேண்டியதா இருக்குது. Everything you ever hoped for and longed for in your relationship with him is about to become reality for those who are willing to pay the price. நீங்கள் நம்பிக்கொண்டிருந்ததும் நீங்கள் ஏங்கி கொண்டிருந்ததும் கர்த்தரோட உறவை வைத்து ஏங்கி கொண்டும் நம்பிக்கொண்டிருந்த காரியத்தை இப்போ சம்பவிக்க போகிறது. யார் யாரு அதுக்கு அந்த விலைய கட்டி வாங்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. There is a decision you have to make to be separated and marked by the Lord, which he is doing right now in a 30-day challenge.
நீங்கள் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. உங்களை பிரிச்சு எடுத்து உங்க மேல அடையாளத்தை கர்த்தர் போடணும்னா நீங்கள் 30 நாட்கள் கர்த்தர் சொல்ற ஒரு சில காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கிறது. You have to surrender yourself totally for the Lord Jesus to do a work through you in these 30 days beginning from today. அப்ப நீங்க கணக்கு இன்னையில இருந்து தான் இன்னைக்கு நீங்க கேட்க போற எல்லாரும் கூட 30 நாட்கள் ஒரு சவால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் முற்றிலும் கர்த்தருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்க மூலியமா கிரியை செய்வார்கள். அதுல 30 நாட்கள் இன்றையிலிருந்து ஆரம்பிச்சு செய்ய வேண்டும். At the end of 30 days, the Lord is going to mark, anoint and equip His children to be used by Him for this end time harvest of souls and finally be taken up in the rapture. 30 நாட்கள் பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? உங்க மேல அடையாளத்தை போட்டு அபிஷேகித்து உங்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். இந்த கடைசி கால அறுவடைக்காக கர்த்தரை, அது மட்டும் இல்லாதபடிக்கு பிறகு மணவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களை மேல அடையாளத்தை போடுவார்கள். You have to ask yourself these questions. நீங்க உங்களையே பார்த்து இந்த கேள்விகளை கேட்க வேண்டியதா இருக்குது. Am I truly surrendered to Jesus or acting as if I am? உண்மையாவே நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னா இல்லைன்னா கொடுத்த மாதிரி காட்டி கொண்டிருக்கிறேன்னா? Second one is, am I willing to lose everything for His sake or trying to have Him along with the world also? ஆண்டவருக்காக நீ எல்லாவற்றிலும் எழுந்து போக தயாரா இருக்கிறேன்னா, இல்லை என்றால் உலகம் சேர்த்து ஆண்டவரை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறீர்களா? Am I running away from Him or towards Him? நான் அவரை நோக்கி ஓடுறேன்னா இல்லைன்னா அவரை விட்டு ஓடுறதா இருக்கிறீர்களா? Am I making peace with compromise or fighting against it? உலகத்தோடு ஒத்து போறதுக்கு நாம் பிரயாசப்படுறோமா இல்லைன்னா அதுக்கு விரோதமா போராடி நிக்கிறீர்களா? The separation is about to start and you should know where you are. இப்போ ஆண்டவர் பிரிக்க போகிறார், ஆரம்பமாக போகிறது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். Respond with genuine repentance and wholehearted surrender. இந்த காரியம் செய்யறதுக்கு நீங்கள் முழுசா மனம் திரும்ப வேண்டும். பிறகு முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். You are not going to do this in your own strength. இது உங்க சொந்த பலத்தினால நீங்க செய்ய போறது இல்லை. He is asking you to surrender and He will do the work in you to them. கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கத்தான் சொல்லுகிறார். கிரியை செய்யறது உங்க மூலியமா கர்த்தர் செய்வார். The marking is not about what you do, but what you allow me to do through you. அடையாளம் போடுறது நீங்கள் ஏதோ செய்றீர்கள் என்று கிடையாது. அடையாளம் போடுறது எப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆவியை உங்க மூலியமா என்ன கிரியை நடப்பிக்க நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் என்று. It is cooperation, not performance, saying yes to the Holy Spirit and then trusting Him to produce the fruit. அப்ப நீங்கள் இதுக்கு ஆண்டவரோட ஒத்துழைக்கணும். இது நீங்களே ஒரு காரியத்தை செய்யறது இல்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரே உங்க மூலியமா கடந்து போய் உங்க பாத்திரத்தின் மூலியமா போய் கனி கொடுக்கிற வாழ்க்கை செய்யும்படிக்கு இடம் கொடுக்கிறது. 30 நாட்கள் நீங்க என்ன செய்ய வேண்டும்? 30 days challenges, 30 minutes alone with Jesus every day. 30 நிமிஷம் அனுதினமும் கர்த்தரோடு மட்டும் செலவு செய்யறதா 30 நாளோட சவால். No agenda, just be with Jesus. நீங்க விண்ணப்பத்துக்கு ஜெபிக்கிறது இல்லை, நீங்கள் இயேசுவோடு
மட்டும் நேரத்தை செலவு செய்ய போறீர்கள். Some days it will be worship, some days silence, some days weeping or reading the Bible. It will be different. 30 நிமிஷம் ஒரு நாளும் என்ன செய்ய போறீர்கள் கேட்டா ஒன்றும் கிடையாது. ஒரு சில நாள்ல நீங்கள் ஆராதனை மட்டும் பண்ணுவீர்கள். ஒரு சில நாட்கள்ல அமர்ந்திருந்து தேவன் என்று அறிவீர்கள். மௌனமா உட்கார்றது, ஒண்ணுமே பண்றது இல்லை. ஒரு சில நாட்கள்ல நீங்கள் புலம்புவீர்கள், அழுவீர்கள். ஒரு சில நாட்கள்ல வேதத்தை வாசிப்பீர்கள். Every day 30 minutes of undivided attention, of genuine connection. அனுதினமும் 30 நாட்கள் 30 நிமிஷம் வேற எதுக்கும் நேரத்தை கொடுக்காதபடிக்கு கர்த்தரோட தொடர்பு கொள்றதுக்கு மட்டும். நோ மோர் காம்ப்ரமைசிங். நீங்கள் இன்னும் ஒத்து போக முடியாது, உலகத்தை ஒத்த வேஷத்தை அரிக்க முடியாது. சீக்ரெட்ஸ் மேக் யூ சிக், லெட்டிங் கோ ஹீல்ஸ் யூ இம்மிடியட்லி. ரகசியங்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தா வியாதிப்படுவீர்கள். அதை விட்டுவிட்டா உடனே சுகம் பெற்றுக்கொள்வீர்கள். தென் radical honesty with God and a person to confess your sins. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக திறந்த முகமா உண்மையா இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். பிறகு யாக்கோபு 5 கூட உங்க பாவங்கள் குற்றங்கள் ஒரு நீங்கள் அறிக்கையிடுங்கள் அப்படின்னு கூட சொல்லுகிறார். சோ அதுக்காக ஒருத்தர் இடத்துல நம்புற ஒருத்தர் இடத்துல கூட நீங்க அப்படி செய்யலாம். In James 5 we read about confess your sins one to another. You can do that to a trustworthy person. பிறகு immediate obedience, not after you weigh the pros and cons. When God speaks, கர்த்தர் பேசும்போது அட்சணமே நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இது செய்தா என்ன ஆக போதோ, செய்யலன்னா என்ன ஆக போதோ நல்லா யோசிட்டு பிறகு கிடையாது. டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிசொபீடியன்ஸ். நீங்க நேரம் கடந்து அது செய்தா என்ன அது கீழ்ப்படுதல் அல்ல. A heart that responds with hesitation. அப்போ என்ன இருக்கும்? நீங்கள் யோசிச்சு சந்தேகத்தோட உங்க இருதயம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள். பிறகு next, radical honesty with God and a person, immediate obedience. Fourthly, fasting from something that has power over you. பிறகு நாலாவது, நீங்கள் எந்த உபவாசம் இருக்க வேண்டும். உங்க மேல எதனா ஒரு காரியம் உங்க மேல அதிகாரம் செலுத்தி கொண்டு இருக்குதுன்னா, உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு சொன்னா அது வைத்து உபவாசம் இருக்க வேண்டும். அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால you use it to escape and find comfort in other than Jesus. நீங்கள் அதை வைத்து நீங்கள் ஆறுதல் படுத்த நீங்க அந்த குணம் காரியத்தை நீங்கள் இடம் கொடுத்து கொண்டிருந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆறுதல் இயேசு கிறிஸ்துக்குள்ள பெற்றுக்கொள்ளல. அப்போ அந்த காரியத்தை உபவாசிக்கணும். You should fast about that. Fast for 30 days and let that discomfort drive you to Jesus. அந்த காரியத்தை உபவாசித்தா 30 நாட்கள் உங்களுக்கு கஷ்டமாகும்போ நீங்க ஓடி ஆண்டவரண்டை போவீர்கள். These 4 things you do for 30 days will create space for the Holy Spirit to work. 30 நாட்கள் நீங்கள் இதை செய்யும் போது பரிசுத்தாவியானவர் உங்க மூலியமா கிரியை செய்யறதுக்கு இடம் உண்டாக்கும். Break the patterns of compromise and establish new rhythms of surrender. அப்போ அந்த நீங்கள் ஒத்து எல்லாத்துக்கும் ஒத்து போகிற அந்த மாதிரி எல்லாம் ஒடிச்சிடும். பிறகு புதிய காரியங்களை ஒப்பு கொடுக்குது உறுதிப்படுத்தும். They prove whether your commitment is real or just emotional. இது உண்மையாவே நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா இல்லையான்றது காட்டும். இல்லைன்னா அந்த நேரத்துக்கு
நீங்கள் அது தீர்மானம் பண்ணிருக்கிறீர்களோன்னு சொல்லிட்டு தெரிய வரும். This is about preparation, about training, about getting ready for what God is about to release. இது ஆயத்தப்படுறதுக்காகத்தான். இது பயிற்சி செய்யறது. ஆயத்தப்பட்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரோ உங்க மூலியமா அதுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். The 30 days challenges is all about preparation. இந்த 30 நாட்கள் சவால் என்னத்துக்கு? அதெல்லாம் உங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு தான். When the sun rises, you can adjust your eyes to receive the light before the full brightness of what is coming hits you. அப்போ சூரியன் உதிக்கும் போது உங்க கண்ணை கொஞ்சமா வெளிச்சம் வரும்போ கண்ணை அது பார்க்கறதுக்கு சரிப்படுத்தலாம். பிறகுதான் அதிகமா வெளிச்சம் வரும்போது நீங்க பார்க்க முடியும். Because what is coming will be glorious for those who are ready. ஏனென்றால் இப்போ இது முடிக்கும் போது என்ன வரப்போறதோ அது மகிமையா இருக்கும். ஆயத்தப்பட்டவர்களுக்கு மகிமையா இருக்கும். பட் devastating for those who are not. With that calling comes cost. அந்த அழைப்பு வரும்போது அதுக்கு ஒரு விலைக்கிரயமே நீங்கள் கொடுக்க வேண்டியதா இருக்குது. If you are marked, you will be tested more intensely. உங்க மேல அடையாளம் போட்டிருந்தா உங்களுக்கு இன்னும் அதிகமான பரீட்சை கொடுக்கப்படும். They will face opposition which others won't face because the enemy knows they are dangerous to his kingdom. அந்த மாதிரி அடையாளம் பெற்றவர்கள் போட்டவர்கள் சாதாரணமான ஜனங்களுக்கு வர சோதனைக்கு விட சத்ரு அவங்கள சோதிப்பார்கள். ஏனென்றால் அவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் அழிப்பார்கள் என்று. How to survive that and endure the testing and community. இது எப்படி நீங்கள் செய்ய போகிறீர்கள்? கடைசி வரைக்கும் நீங்கள் இது செய்து எப்படி முடிப்பீர்கள்? The marked ones need to find each other and connect and support each other. அடையாளம் போட்டவர்கள் ஒருவரை சந்திச்சு ஒருவரை தாங்க வேண்டும். From today night, midnight, angels of separation will be released. இன்றைக்கு இரவு 12 மணிலிருந்து தூதர்கள் பிரிச்சு எடுக்கிறதுக்கு அவுத்து விடப்படுவார்கள். And they will be marking between the holy and the profane. அவர்கள் என்ன செய்வார்கள்? பரிசுத்தமானது அசுத்தமானது பிரிச்சு எடுத்து அடையாளம் போடுவார்கள். Those who are his and those who are not. கர்த்தருடைய ஜனங்கள் யார் என்றும் கர்த்தருடைய ஜனங்கள் அல்லாதவர்களும். Most people won't see anything or feel anything dramatic, but in the spiritual realm a line will be drawn. முக்காவாசி ஜனங்க இதுல ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆவிக்குரிய பரிமாணத்துல ஒரு கோடு போடுவார்கள். In the following days things will become visible. இப்ப நாட்கள் கடந்து போகும்போது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். Those who are marked will start separating themselves. அப்போது அடையாளம் போட்டவர்கள் எல்லாம் தங்களே பிரிச்சு கொண்டு போவார்கள். I'm going to pray for you now. இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டி பாதைகளை நேயாய் பொழிவேன் என்று வாக்கு தத்து செய்து வாக்கு மாறாத தேவனே, இப்பொழுதும் கூட கர்த்தாவே உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படும்படிக்கு கர்த்தாவே அடையாளம் போட்டவர்கள், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல நீ அடையாளம் போடுகிறீர். தீர்க்கதரிசிகள் மூலமா கூட கர்த்தாவே நகரத்துல போய் அடையாளம் போடுறார்கள் கூட வசனம் உண்டான்ற ஏசப்பா. இப்பொழுது கேட்கிற எல்லாரும் மேலேயும் இந்த 30 நாட்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சு கர்த்தாவே 30 நாட்கள் 1/2 மணி நேரம் உமக்கு செலவு செய்து கர்த்தாவே இப்ப பேசின 4 காரியங்களை செய்து கர்த்தாவே நீ தெரிந்து கொண்டப்பட்ட கூட்டத்துல இருக்கும்படிக்கு உதவி செய். உம்முடைய ஆவியை ஊற்று, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்று. அபிஷேகத்தை கடைசி நாட்கள்ல உம்முடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே கர்த்தாவே. எல்லாம் மாம்சமான யார் மேல ஊற்றுவேன் மேல எல்லாம் ஊற்றான்ற அவர்கள் தீர்மானம் செய்து அந்த 30 நாள் சவால 1/2 மணி நேரம் மோடு செலவு செய்ய கர்த்தாவே அவர்கள் மேல அடையாளம் போடும்படிக்கு
கிருபத்தாறு, கிருபத்தாறு, கிருபத்தாறு. இப்பொழுது கூட கர்த்தாவே, இந்த யாருன்னா விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தால் அவங்க மேல நம்முடைய ஆவியை ஊற்றி சுகமாக்கும் வல்லமை, விடுதலின் வல்லமை ஊற்றி ஒரு விடுதலை வாசல் திறக்கவன்மாவை ஜெபிக்கிறேன், திறக்கவன்மாவை ஜெபிக்கிறேன். நம்முடைய கருத்துல தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். எல்லா துதிகளை மகிமை உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவில் ஏற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. If this message is a blessing to you, hallelujah. Lord, I pray for each and everyone. Lord Jesus, listening, I pray that you mark them, Father, inspire them, pour your spirit on them, inspire them to take up the 30 days challenge, to spend 30 minutes with you every day for 30 days and be marked, Lord Jesus, that they'll be the wheat and not the tares, that they'll be the sheep and not the goats, that they'll be the wise virgins and not the foolish virgins, Lord Jesus. Hallelujah. Let them surrender surrender their lives into your hands, Lord Jesus, and take up the challenge. Lord, pour out your spirit upon them, Lord, that they will be marked as a chosen one. Hallelujah. That when you come, you will take them to be with you. I pray for all those who are seeking prayer. Pour out your spirit and deliver them. In Jesus' name I pray with thanks. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா இந்த மாதிரி தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் இந்த உங்க காணிக்கைகளை இந்த அக்கௌண்ட் நம்பர்ல போடுங்கள். தியாகமான காணிக்கை கொடுத்து கடைசி நாட்களோட அறுவடை நீங்கள் தாங்குங்கள். நீங்க வச்சுட்டு இருந்துட்டு ஒன்னும் எங்கே கொண்டு போறது இல்லை. ஒரு பெரிய அறுவடை கர்த்தருடைய ஜனங்களுக்கு இந்த கடைசி அறுவடை, ஆத்மாக்களோட அறுவடை தாங்க கர்த்தர் வந்து அவருடைய ஜனங்களுக்கு இப்போ இந்த வருஷத்துல ஊற்ற போகிறார்கள். அப்போ விசேஷமான அறுவடை நீங்கள் செய்ய போறீர்கள். If this message is a blessing to you, contact us by phone. If you want to support this ministry, put your offerings into the account number on the screen. This is the end time harvest, and keeping any money also. Now terrible things are going to happen. Nothing you are going to take and go also. On the earth also it looks like people are going to lose plenty of money. Sow into the ministry of God and reap abundant blessings. We open the windows of heaven and pour out blessings you have no room to contain. If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டா இந்த முகருக்கு டெலிஃபோன் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை காலையில 10-2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். வந்து உங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May God bless you.